நிலா வந்து சோழன்கிட்ட சொல்கிறாங்க, "உண்மையிலேயே சொல்லுங்கள், நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு சோழன், "ஐயய்யோ! கண்டுபிடிச்சிட்டாளே, இப்போ என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. "என்னங்க நீங்கள் என்ன போய் சந்தேகப்படுறீங்க? ஏங்க நான் என்னங்க பண்ண போகிறேன்? நான் இப்போ தான் இந்த ஏரியாக்கே வரேன். என்னை பார்த்து இப்படிலாம் சந்தேகப்படுறீங்க? நான் நின்னது தப்பாக போச்சுங்க. சரிங்க சரிங்க, நீங்கள் பரவாயில்லைங்க, நான் போயிடுறேங்க அப்படின்னு நில்லுங்க. ஓவராக பண்ணாதீங்க." அப்படின்றாங்க. "வேறு என்னங்க பண்ணுறது? நீங்கள் தான் ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க. என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது நல்லாவாங்க இருக்குது நீங்கள் பண்ணுறது. ஒரு வாட்டி ஒரு மனுஷன் தப்பு செய்வான், அதுக்காக தொடர்ந்து அவன் தப்பு செய்வான். இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அந்த ஆள் வந்து வேணா வாங்க போய் அந்த ஆள்கிட்ட கேட்போம். என்ன தப்பு, எதுக்காக வீடு விடலன்னு சொல்லிட்டு வாங்க வாங்க இப்போயே வாங்க. எனக்கு தெரியாதுங்க, எதுவும் அந்த ஆள் இப்போயே கிளியர் பண்ணிடணும். என் மேலே சந்தேகம்னு வந்துச்சு, அதை நிரூபிக்காமல் ஒன்று வாங்கங்க நீலா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இல்லைங்க நான் வரலைங்க அப்படின்றாங்க. அந்த ஆள் ஒரு மாதிரி பேசினார், எனக்கு கஷ்டமாக இருந்ததுங்க, அதனால் நான் வரமாட்டேங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, இப்போவே நிரூபிச்சிடுவாங்க. சரி சரி நம்புறேன், ஒன்றும் தேவையில்லை போதுமா அப்படின்றாங்க. பின்ன என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, அந்த ஆள்கிட்ட மறுபடியும் பேசுறதுக்கு எனக்கு தோணலைங்க. அதனால் அந்த ஹவுஸ் ஓனர் வேஸ்ட்டுங்க. அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்தாலும் இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு ஒன்று போய் அந்த கிட்ட இருக்க முடியாது. சரி நான் வரேங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. வந்து பல்லவன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து, எங்கண்ணே அண்ணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்துடா, சொல்லுண்ணே அண்ணி எங்கே அப்படின்னு. பாண்டியன் வந்து, ஆமாம் அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, டேய் அது வந்துடா வெளியே போயிருக்காங்களா. நான் அப்போவே நினச்சேன், அண்ணி கையில் பேக் இருந்தது, அது நான் பெரிய விஷயம் எடுத்து, உண்மையை சொல்லுண்ணே, அண்ணி எங்கன்னே போனாங்க சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பயங்கரமாக கெஞ்சி அழுறாரு. உன்னையும் சரி நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. டே அது வந்துடா, உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா அப்படி சொல்லிட்டு சொல்ல வராரு. கரெக்டாக அந்த டைமில் நம்ம வந்து சோழனும் அதுக்கப்புறம் நிலாவும் வராங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அண்ணி வந்துட்டிங்களா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நீங்கள் எங்கே போனீங்க, நீ ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னோடனே உன்னை வந்து அப்படியே பார்க்குறாங்க. சொல்லுங்கள் அண்ணி அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை சோழா, சும்மா தான் வெளியே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அண்ணி உண்மையா அண்ணி நீங்கள் விட்டு வெளியே எதுவும் போகல, பேக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பயந்துட்டேன் அண்ணி அப்படின்னோடனே, இல்லை வெளியே எங்காவது போயிட்டு வரலாம்னு நினச்சோம் ஒரு 2 நாளைக்கு, ஆனால் அதுக்கப்புறமா எதுவும் டிக்கெட் எதுவும் கிடைக்கல, அதனால தான் வந்துட்டோம், அதனால தான் பேக் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாரு. உன்னை வந்து, அண்ணி நிஜமாவா அண்ணி? ஆமாம், சரிங்க அண்ணி என்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு நீ, நான் பயந்து போயிட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. உன்னை வந்து நிலா அப்படியே கண் கலக்குறாங்க. பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாம் முடிச்சுட்டே வேலைலாம் எல்லாம் முடிஞ்சிச்சு அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் உள்ளே போங்க அண்ணி, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இங்கே வந்து நான் பயந்துட்டேன்னு, ஒரு வேளை அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்களோ, ஒரு நல்ல காலம் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு போகிறார் பல்லவன். இங்கே வந்து சேரனும் சோழனும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உன்னை வந்து சோழன் கிட்ட வந்து, டே இங்கே வாடா அப்படி சொல்லிட்டு கை பிடிச்சி கூட்டின்னு போகிறா. சரி என்னடா ஆச்சு, மறுபடியும் வந்துட்டா நிலா அப்படின்னோடனே, அது ஏன் கேட்குறீங்கன்னு, அது ஒரு கதை. வீடு பார்த்தால நிலா ஹவுஸ் ஓனர் நிலாவுக்கு வீடு தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்டா, நேற்று தான் தரேன்னு சொன்னார், நீ தரமாட்டேன்னு சொன்னார் அப்படின்னோடனே, ஆமாண்ணே ஏன்னே தெரிலண்ணே. டேய் நீ ஏதாவது பண்ணி எழுதுற. ஐயோ நான் எதுவும் பண்ணலண்ணே, உண்மையிலே வீடு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, என்னால் நம்ப முடியலடா, நீ ஏதோ பண்ணியிருக்க எனக்கு நல்லா தெரியும். சரிங்கண்ணே அதை விடுங்கண்ணே, அது தராமல் இருந்து நம்மளுக்கு நல்லது தானே, அதை விடுங்க. ஆனால் போகும்போது நிலா விட்டேன்டா. ஆமாம் விடும்போது நிலா போகவே போகலைண்ணே, அப்படின்னு இருந்தேன். அவ்வளோதானான்னு நிலா கேட்டானே. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அப்போது என் மேலே காதல்ன்றதால அப்படி நிலா கேட்டிருக்கா அப்படின்னோடனே, நீ சொல்கிறது உண்மையாடா? ஆமாண்ணே உண்மை தானே. அப்போது உண்மையிலேயே உன் மேலே காதல் இருக்கோ நிலாக்கு? ஆமாண்ணே. இல்லைடா நான் நம்ப மாட்டேடா. அண்ணே உண்மையிலே இது நடந்ததுண்ணே, நீ ஏன் சொல்லுண்ணே, போகிறது இருந்தால் போயிடுவாள்ல, அப்புறம் ஏன் நின்று வந்து பேசணும். அந்த அளவு என் மேலே வந்து லவ் இருக்குண்ணே, ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறா. அந்த லவ்வை வெளியே எடுத்துன்னு வர்றது தானே என்னோடய வேலையை. இனிமேட்டு இப்போ பாருங்கள், கூடிய சீக்கிரம் நானும் நிலாவும் சந்தோஷமாக வாழ போகிறோம். டே அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு அதோட சந்தோஷம் என்னடா இருக்குது அப்படின்றாரு சேரன். சரிண்ணே, நான் பேசுறதெல்லாம் எடுத்துன்னு போய் உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி வைக்காத புரியுதா. நான் பேசுறது நமக்குள்ளே இருக்கட்டும். டே நான் அதெல்லாம் ஏன்டா சொல்ல போகிறேன், நீ சொன்னாலும் சொல்லுவேன். நீ தான் பயங்கரமான ஒரு அண்ணனாக இருக்கியே, பாசமல்ல அண்ணனாக இருக்கியே, உடனே போய் சொன்னாலும் சொல்லிவிடுவேன். டே அதெல்லாம் சொல்லலடா, ஆனால் ஒன்றுடா, நிலா வந்ததில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா. டே உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் இல்லைடா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு போகிறாரு. இங்கே